ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சைட்டை பற்றியும் நம்மளோட யூடியூப் சேனலை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நம்மளோட சைட் நேம் mocktoofficer.in அப்படின்ற வெப்சைட். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கூகுள் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிந்து எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ். ஸோ நம்மளோட சேனல், நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து அரௌண்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இந்த எடிட்டோரியல் கோர்ஸில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு எடிட்டோரியல் வெக்காப்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இந்த கோர்ஸில் கொடுத்துட்ருக்கோம், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில், மார்ச் மந்த்லேருந்து நாங்கள் இதில் கண்டென்ட் கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் பிடிஎஃப்மே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். குவிசஸ்மே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டேப் இருக்கும். நீங்கள் குவிசஸ் படிச்சுட்டு குவிசஸ்மே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவிஸ் அப்படின்றதுமே கண்ணா பின்னான் குவிஸ் கொடுக்காம எப்படி ஸ்ட்ரக்சராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான கோர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற நியூஸ் அனாலிசிஸ் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நம்மளோட பிடிஎஃப் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் கண்டென்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிடிஎஃப் அந்தளவுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அரௌண்ட் ஜூன் மீட் இல்லைனா வந்து ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்து இதுலேயுமே நாங்கள் குவிசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 63 மாணவர்கள் வந்து இதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வெக்காபுலரி கோர்ஸுமே அரௌண்ட் 70 மெம்பர்ஸ், 72 பீப்புள் வந்து என்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. தினமும் அவங்க பிடிஎஃப் படிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிகினர் ரீசனிங் வீடியோ கோர்ஸ் அப்படின்றதுமே கொடுத்துருக்கோம். இதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. இதுல எப்படி அப்படின்னா, நாங்கள் இப்போதைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வீடியோஸ் அப்படின்றது ஒரு டாப்பிக்குமே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இது மாதிரி குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கோர்சஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம சைட்டை பற்றின ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் ஆர்சி கோர்ஸ், இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். ஸோ மினிமம் ருபீஸாக 14 ருபீஸ் வச்சிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் லெவலில் எடிட்டோரியல் வருதுல, மெயின்ஸ் லெவலில் இருந்து கொஷின்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு குவிஸ் ஃபார்மெட்டில் இங்கே கொடுப்போம். பிடிஎஃப் ஃபார்மெட்டும் இருக்கும், குவிஸ் பிடிஎஃப்மே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு ஃப்ரீ கோர்சஸ் போதும் அப்படின்றவங்க ஃப்ரீ கோர்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட வெப்சைட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் 24x7 டவுட் டிஸ்கஷன் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், இது இப்போ டெய்லி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம், வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டெலகிராமில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைச்சிரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரீ அண்ட் பெய்ட் கோர்சஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, கோர்சஸை வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கோர்சஸை, ஃப்ரீ கோர்சஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Hey all, I'm Madhuri. Today நம்ம மார்க் டு ஆஃபீஸர் சேனலில் ஜூன் 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஏபி நியூஸ். குஜராத் ஹேஸ் பிகம் ஃபஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் அமெண்ட்மெண்டட் பாரத் நெட் ப்ரோக்ராம். குஜராத் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாரத் அதாவது அமெண்ட்மெண்டட் பாரத் நெட் ப்ரோக்ராம். அமெண்ட்மெண்டட்னா என்னென்னு தெரியுமில்ல, லைட்டாக அதாவது ஒரு ரூல் இருந்திருக்கும், அதை வந்துட்டு திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. கனெக்டிங் 14,654 கிராம் பஞ்சாயத் வியா ஆப்டிக்கல் ஃபைபர் வித் 98 அப்டைம் அண்டர் ஸ்டேட் லீட் மாடல் ஃபண்டட் பை டிஜிட்டல் பாரத் நிதி. குஜராத் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அமெண்ட்மெண்டட் பாரத் நெட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்டிவிட்டி ரீச் பண்ணுங்கிறதுக்காக நம்மளுக்கு இதை லான்ச் பண்ணுறாங்க. 98% அப் டைமு, ஜிபிஎஸ் 2.64 லேக் ஜிபிஎஸ் அண்டு 3.8 லேக் வில்லேஜஸ் ஆன் டிமாண்டில் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணுறாங்க. மாடல் மார்க்ஸ் ஏ மைல் ஸ்டோன் இன் ரூரல் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட், ஃபாஸ்டரிங் சர்வீஸ், லைவ் டெலிவரி அண்டு கனெக்டிவிட்டி. எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணுறாங்க? குஜராத்து. எதுக்காக? ரூரலில் இன்னும் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக 98% அப்டைமாக பண்ணுறாங்க. அது போக இந்த ப்ரோக்ராமோட பேர் என்னென்னா அமெண்ட்மெண்டட் பாரத் நெட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் நியூஸு. எக்ஸிம் பேங்க் ஹோஸ்டட் ட்ரேட் கான்க்ளேவ் 2025. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் அவங்க இனாகிரேட் பண்ணுறாங்க. ஹைலைட்டட் டேப் இனிஷியேட்டிவ் இஷ்யூட் அப்ரெட் ஷிட்டாரே சாங்ஷன் லெட்டர் டு எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸ். எஸ்எம்இன்னா தெரியுமில்ல, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். டேப் அப்படின்னா ட்ரேட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஃபில் ஃபினான்ஸ் கேப்ஸ் எனேபிளிங் எஸ்எம்இஸ் டு ஆக்சஸ் ஹை ரிஸ்க் குளோபல் மார்க்கெட்ஸ். எஸ்எம்இ எக்ஸிம் பேங்க்கு ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரேடு கான்க்ளேவ் 2025 கொண்டு வராங்க. எந்த பேங்க்கு?
எக்ஸிம் பேங்க். நெக்ஸ்ட் நியூஸ். India's tribal outreach campaign DAJA reached 5.3 million tribals across 22,000 plus camps and 1 lakh villages, facilitating Aadhaar, Jandan, health cards and agriculture scheme enrollments. ட்ரைபல் பீப்புள்ஸ்க்காக தரதி அபா ஜன் பகிதாரி அபியான் அதை தான் வந்துட்டு இங்கே தஜான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்துட்டு ட்ரைபல் பீப்புக்குள்னு சொல்லி ஒரு கேம்பெயின் கொண்டு வராங்க. இதில் என்ன அப்படின்னா ஆதார் கார்ட்ஸு, ஆயுஷ்மான் கார்ட்ஸு, கிஷான் கார்ட்ஸு, பிஎம் உஜ்வாலா கார்ட்ஸு, ஜன்தன் அக்கௌண்ட்ஸு, இது எல்லாத்தையும் கம்பேர்ஸ் பண்ணி ட்ரைபலுக்குன்னு நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 5.3 மில்லியன் ட்ரைபல்ஸ் நம்ம இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்டர் இது எல்லாத்துக்கும் ஆகும். அதை தான் இங்கே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1.38 ஆதார் கார்டு, 1.68 லேக்கு ஆயுஷ்மான் கார்டு, 46,000 பிஎம் கிஷான் கார்டு, 22,000 உஜ்வாலா ஸ்கீமு, 32,000 ஜன்தன் அக்கௌண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இங்கே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டஜாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. தாத்ரி ஆபா ஜன் பகிதாரி அபியான். நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரைசஸ் லான்ச் பண்ணுறாங்க நேவி அப்படின்னு சொல்லிட்டு. நேவி அப்படின்னா நியூட்ரிஷனை ஃபோக்கஸ் பண்ணி, ஓகேங்களா, நியூட்ரிசிங் அதாவது ஃபுல்லாக நியூட்ரிசிங்காக இருக்காது, நியூட்ரிசிங் த எஜுகேஷனை இன்னும் எவ்வளோ நம்ம வந்துட்டு நியூட்ரேட் பண்ணோம், ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸில் எப்படி அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நம்ம எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணோம், அதுக்காக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் உமன் அண்ட் டெவலப்மெண்ட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் அண்டர் விக்சித் பாரத் அட் 2047 நம்மளுக்கு தெரியும். ட்ரைனிங் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸு த்ரூ PMKVY அண்டு PM விஸ்வகர்மா யோஜனாக்கு கீழே குமுலேட்டிங் இன் சர்டிஃபிகேட் அவார்ட்ஸ் ஃப்ரம் IIT அகமதாபாத் TOT செஷன். ஸோ இதுலேயே இவங்க சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துருக்காங்க. IIM அகமதாபாத்துக்கு யார் லான்ச் பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் நேவி நவ்யா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ஸ்கில்ஸு, கான்ஃபிடன்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ரீட்னஸை ஆமாம் கேர்ள்ஸுக்கு 16 18 ஏஜ்டு கேட்டகரி கேர்ள்ஸ்க்கு ரீச் பண்ணோம். அது போக இவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வரது இந்த PM விஸ்வகர்மா யோஜனாக்கு கீழேயும் PMKVY ஸ்கீமுக்கு கீழேயும் தான் கொண்டு வராங்க. ஸ்கில்லை வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு. ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அப்டேட்டை பார்த்துடலாம். நம்ம மார்க் டு ஆஃபீஸர் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி, மந்த்லி, வீக்லி PDF ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒர்க்அப்ஸ் டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு சொல்லி அதுவும் ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நம்மளோட மார்க் டு ஆஃபீஸர்னு சொல்லி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ வெப்சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த CAவும் கரண்ட் அஃபேர்ஸும் ப்ளஸ் இங்கிலீஷும் ப்ரீ PDFs அவைலபிளாக இருக்கும். அது போக பெய்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் RC 49 ருபீஸ்க்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் வெப்சைட்டில் நியூவாக லான்ச் பண்ணிக்கோ. இன் தமிழ் ரீஜனல் லாங்குவேஜில் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்க. நம்ம மார்க் டு ஆஃபீஸர் சேனலில் இப்போ கரண்ட்டாக லான்ச் பண்ண கிரிட்டிக்கல் ரீசனிங் கோர்ஸை என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி நியூஸு. ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா MRV பேக்ஸ் 1500 crores ஆர்டர் பண்ணியிருக்காங்க. KPI க்ரீன் எனர்ஜி டு சப்ளை ஹை எஃபிஷியன்சி டாப்கான் பைஃபேஷியல் சோலார் மாடல்ஸ் ஃபார் லார்ஜ் சோலார் இன்ஸ்டாலேஷன் இன் குஜராத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. MV அப்படிங்கிற கம்பெனி KPI க்ரீன் எனர்ஜி டு சப்ளை ஹை எஃபிஷியன்சி டாப்கான் பைஃபேஷியல் சோலார் மாடல்ஸை குஜராத்தில் வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. அதுக்காக 1500 கோடி ஆர்டர் பண்ணி இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க MVங்கிற கம்பெனி. ஸோ டாப்கான் பயோஃபேஷியல் சோலார் மாடல்ஸு MV கர்நாடகா பிளான்ட் இவங்க. ஸோ இவங்க தான் பில் பண்ண போகிறாங்க.
எம்இகேபிஒய் க்ரீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப்பு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2001 ஸ்டார்ட் ஆச்சு. எம்இங்கிறது ஒரு கம்பெனி கேபிஐ கிட்டேருந்து 1500 கோடி ரிசீவ் பண்ணுறாங்க. குஜராத்தில் லார்ஜ் சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. பயோஃபேசியல் சோலார் மாடல்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் நியூஸு, ஆதித்யாவோட ஒரு சப்சிடரி தான் ஹிண்டல்கோ. அவங்க 100% யூஎஸ் பேடு அலுச்சம் அப்படிங்கிற கம்பெனியை அக்யூர் பண்ணிட்டாங்க $125 மில்லியன் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் பொசிஷன் இன் குளோபல் ஸ்பெஷல் அலுமினியம் மார்க்கெட். அலுச்சம்ங்கிறது ஒரு அலுமினியம் ரிலேட்டடான ஒரு கம்பெனி. ஆதித்யா ஹோல்டிங் அதோட சப்சிடியரி ஹிண்டல்கோ எவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூர் பண்ணியிருக்காங்க? டோட்டலாக 100% ஈக்விட்டியும் அக்யூர் பண்ணிட்டாங்க. யூஎஸ் பேஸ்டு அலுச்சம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டு ஸ்ட்ரென்தன் குளோபல் ஸ்பெஷலிட்டி அலுமினியம் மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. என்ட்ரி இன்ட்டு லோ சோடா டேப்லர் அலுமினியா ஸ்பேஸ் எசென்ஷியல் ஃபார் செமிகண்டக்டர், EVs, ceramics and refractors. Alucham operates 3 US plants with combined 60,000 tons annual capacity. Acquisition aligns with Hindalco aims to reach 1 million ton specialty aluminum production financial year 2030. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி அக்யூர் பண்ணியிருக்காங்க 125 மில்லியனுக்கு. எந்த கம்பெனி? ஹிண்டல்கோ அலுச்சமாக அக்யூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே அப்கமிங்கில் வர எல்லா ஃபினான்ஷியல் இயர்லேயும் இவங்க ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஃபினான்ஷியல் 2030க்கு 1 மில்லியன் டன்ஸு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸு, இந்தியன் கவர்மெண்ட் கன்சிடரிங் measures like extending repayment tenure and simplifying interest on Vodafone Idea's 84,000 crores AGR due to stabilize the telecom career. நம்ம வோடாஃபோனோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை இந்தியன் கவர்மெண்ட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஏஜிஆர் டியூஸ் கீழே 84,000 கோடி அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெபிளைஸ்டு டு இன்கம் அவங்களோட கெரியரையே வந்துட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணும். இன்னும் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் அவங்க இன்னும் எவ்வளவோ என்ஹான்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ரீபேமெண்ட்டை எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சிம்பிளிஃபை இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்காங்க. எந்த என்டிட்டிக்கு? வோடாஃபோன் ஐடியாவுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவோட ஒய்ஃபை செக்டார்ஸ் க்ரோத் ஆகிருக்கு $22 பில்லியன் இன் 2035 சேஸ். அதாவது யூனியன் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் ஜோதி ஆதித்யா சிந்தியான்னு சொல்லுவோம். அவங்க இந்தியாவோட ஒய்ஃபை செக்மெண்ட் இஸ் அப்கமிங்கில் இப்போ கரண்ட்டில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் அப்கமிங்லேயும் $22 பில்லியன் by 2035 க்ரோத் ஆகும். ட்ரைவன் பை 6 GHz ஸ்பெக்ட்ரம் டீலைசன்சிங் அண்ட் PM வாணி இனிஷியேட்டிவ். 6 GHz spectrum delicensing will enable multi-gigawatt speeds and lower across cost. India accounts for 46% of global digital transaction uptake. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு ஒய்ஃபை எவ்வளோ க்ரோத் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா $22 பில்லியன் க்ரோத் ஆகும் 2035 சொல்லியிருக்காங்க. இந்தியா அக்கௌண்ட்ஸ் குளோபலாக டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்கன்னா 46% பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ராங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக குளோபல் டிஜிட்டலுக்கு மட்டும் 46% நம்ம அலோகேட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் நியூஸு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் லெண்டிங் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கு. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்குன்னு ஒரு சில நார்ம்ஸு கீழே ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னு ஒன்று இருக்கும். அதில் 75% to 60% இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. அன்லாக்கிங் 41,000 crore ஃபார் லோ ரிஸ்க் லெண்டிங் செக்மெண்ட்ஸ் லைக் ஹவுசிங், லேப், ஆட்டோ அண்ட் பர்சனல் லோன்ஸ் ஸ்டார்டிங் ஃபினான்ஷியல் இயர் 2026. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 75 60% கம்மி பண்ணியிருக்காங்க. 41,000 கோடி லோவர் ரிஸ்க் லெண்டிங் செக்மெண்ட்ஸ்க்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2026 ஸ்டார்டிங்கில். இந்த மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ்லி. உஜான் இசப் ஈக்விட்டாஸ் ஷேர் ரெயில்டு அப் டு 6%. இந்த மார்க்கெட் இவ்வளோ பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணனால உஜ்வானு, ESAF பேங்க்ஸு, ஈக்விட்டாஸ் பேங்க்ஸு அவங்களோட ஷேரை ஈக்குவலாக ரைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோனா 6% வரைக்கும் அவங்க ஷேர் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
ரிசர்வ் பேங்க்கு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு யாருக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு 75லேருந்து 60% கம்மி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு, கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 14.5% இயர் ஆன் இயர். எவ்வளோ வேல்யூனோ 1.89 lakh crore அண்டர்பின்னடு பை ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். இதில் ஹெச்டிஎஃப்சி மட்டும் 25%, எஸ்பிஐ கார்ட்ஸு 22.8%, ஐசிஐசி 8%. இயர் ஆன் இயரில் ஹாலிடேக்கான ரிலேட்டடான ட்ராவல் கார்டு மட்டும் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது கிரெடிட் கார்டு ஓவராலாக 14.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, S&P குளோபல் ரேட்டிங் இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 2026க்கு. இப்போ கரண்ட்டாக 2025க்கு 6.3 இருக்குது. அதுவே 2026ல் 6.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எல்லாருமே எஸ்பிஐயும் 6.5 தான் சொல்கிறாங்க, S&Pயும் 6.5 தான் சொல்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க, 6.5. அதுவே ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு 6.7 வந்துட்டு எஸ்பிஐ குளோபல் ரேட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஜிடிபி. நெக்ஸ்ட் நியூஸ், டிஸ்பைட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் ஆர்பிஐ ஹாவிக் ஸ்டோன். இந்த ஹாவிக் ஸ்டோன்னா தெரியுமில்ல, இப்போ ரீசெண்டாக ரெப்போ ரேட் வந்துட்டு கம்மி பண்ணாங்கல்ல, ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆன டைமில் ஒரு நேம் இருந்தது, அதுதான் ஹவுஹி ஸ்டோனு. அதுவே கம்மி பண்ணதுக்கப்புறம் நியூட்ரல்ங்கிற நேம் வந்துட்டு வச்சுட்டாங்க. கம்பெனிஸ் லைக் ஏபிடி, ஐசிஐசி பேங்க்கு, சம்வர்த்தனா மதர்சன், பொன்வாலா ஃபின்கார்ப்பு இவங்கெல்லாம் 10,000 கோடி அவங்களோட மல்டி பாண்ட் இஷ்யூவன்ஸு திஸ் வீக்கில் பண்ணியிருக்காங்க. இதனால பாண்ட் மார்க்கெட்டில் வேல்யூ அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 10,000 கோடி. அதில் ஏபிஎம்டிசி கம்பெனி எவ்வளோ அதிகமாக பாண்டு மார்க்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5,526 கோடி 10 வருஷ பாண்டு. அதுவே பொன்வாலா வந்துட்டு 1,600 கோடி, ஐசிசி 1000 கோடி. டயர் 2 பாண்டு கீழே எல்லாரும் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் ஆர்பிஐ ஹாவிக் ஸ்டோன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட் கமிட்மெண்ட் டு லாக்கிங் லாங் டேர்ம் ஃபினான்சிங் அமிட்ஸ் மார்க்கெட் அன்சர்டி. இதில் ஓவராலாக நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு பாண்டு மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட ஃபீல்டை என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு 1000 கோடி எல்லோரும் சேர்ந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 கம்பெனி, ஏபிஎம்டிசி, ஐசிஐசி, பொன்வாலா, 3 கம்பெனி. இது எதுக்கு கீழே? ஆர்பிஐ ஹாவிக் ஸ்டோனுக்கு கீழே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷ்னல் அண்டு ஸ்டேட் நியூஸு. திரிபுரா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இது 3rd ஸ்டேட்டு. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஃபுல்லி லிட்ரேட் 2 ஸ்டேட்ஸு. ஸோ அது என்னென்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உத்தரப்பிரதேஷ் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்காக உத்தரப்பிரதேஷ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன்ஸ்டாலேஷனுக்காக 2.35 lakh பில்டிங்ஸு. ஜெர்மனி பிளான் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு 3.5 ஜிடிபி 2029 அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த உத்தரப்பிரதேஷ் பில்டிங்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அதோட நேம் என்னென்னு வச்சுருக்காங்கன்னா கேட்ச் த ரெயின் 2025ன்னு சொல்லி நேம் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோதான். திரிபுரா 3rd ஸ்டேட்டாக லிட்ரஸி ஸ்டேட்டாக வாங்கிட்டாங்க. உத்தரப்பிரதேஷ் 2.35 பில்டிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கேட்ச் த ரெயின்னு. ஜெர்மனி டிஃபென்ஸ்க்காக 3.5% அவங்களோட ஜிடிபிலேருந்து 2029 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ரெயின் வாட்டர், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. கேட்ச் த ரெயினுங்கிறதுக்காக 34,000 பில்டிங்ஸ் 100% கம்ப்ளீஷன் ஆஃப் 16 டிஸ்ட்ரிக்ஸில் கொண்டு வர போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை ரீச் பண்ணி அவங்களோட ரூஃப்டாப் சிஸ்டமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி உத்தரப்பிரதேஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு நியூஸ், ஜெர்மனி ரைஸ் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். 3.5% ஜிடிபி 2029 ஓவராலாக 3.5% அவங்களோட எக்கனாமிலேருந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க டிஃபென்ஸ்க்காக. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ். இந்தியா ஜாவ்லின்
நீரஜ் சோப்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்போர்ட் த்ரோ பண்ணுறாரு 85.29 மில்லியனு கோல்டன் ஸ்பைக் மீட்டை வின் பண்ணியிருக்காரு. யார்? நீரஜ் சோப்ரா 64th ஒட்டார்வா கோல்டன் ஸ்பைக் மீட்டில் டாப் பொசிஷனுக்கு வந்திருக்காரு ஜாவலினை த்ரோ பண்ணி. யார்? நீரஜ் சோப்ரா, இந்தியன் பிளேயர், ஹரியானாவை சேர்ந்தவர். வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டே ப்ரொமோட்ஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டேன்னு சொல்லி. இது ட்ராபிக்கல் கன்சர்வேஷனை குளோபலாக ஹைலைட் பண்ணி இந்த டே அப்சர்வ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா June 22 அன்னைக்கு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன். ஏசியா ஹெல்த் கேர் ஹோல்டிங்ஸ் அரவிந்த் என் சிவராமகிருஷ்ணன் அவரை சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி எனேபிள்டு ஹெல்த் கேர் டெலிவரி இன் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாவில் இன்னும் டிஜிட்டலைஸ்டாக அவர் ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக ஏஷியா ஹெல்த் கேர் ஹோல்டிங்க்கு அரவிந்த் சிவராமகிருஷ்ணனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸு ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்டு. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ரேங்க்கில் இருக்கோம் அப்படின்னா 167 கண்ட்ரீஸில் நம்ம 99th பிளேஸில் இருக்கோம். UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேக்கிங் என்ட்ரி டு டாப் 100 ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்கோம். இதுதான் 100க்குள்ளே டாப் ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்கோம். இதில் என்ன அப்படின்னா UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எத்தனை இருக்குது? 17 இருக்குது. அதில் நம்மளோட இந்தியா எவ்வளோ ரேங்கிங் எவ்வளோ ஸ்கோர்ஸ் அண்டர் வந்துட்டு SDG கோல்ஸை அப்சர்வ் பண்ணி ஒரு ப்ராப்பராக டிசிப்ளின் லைனில் போயிட்டுருக்கோன்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 167 கண்ட்ரீஸில் 99வது கண்ட்ரியாக நம்ம இந்தியா இருக்குது. ஈஸ்டர்ன் அண்ட் சதர்னில் ஏசியா தான் ஃபாஸ்டஸ்ட் ரீஜனல் SDG ப்ராக்ரஸில் இருக்காங்க 2015 இருந்து கம்பேர் பண்ணும்போது. அதுவே குளோபல் SDG அட்வான்ஸ்மெண்ட் ரிமைன்ஸ் லோவாக இருக்குது. 17% டார்கெட் வச்சுருக்காங்க 2030. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலு என்னவாக இருக்குது? ஸ்லோவாக இருக்குது. 17% அப்கமிங்கில் வர 2030 டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், டுடே செஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வர அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் லேர்ன் பண்ண நம்ம மார்க் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் ஹிந்து வேக்கப்ஸ் அண்ட் ஆல் கோர்சஸ் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண நம்ம மார்க் டு ஆஃபீஸர் சேனலில் யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் இங்கிலீஷ் ஆர்சி கோர்ஸு 49 rupeesக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் அப்டேட்டட்ஸ் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் சேனல் மார்க் டு ஆஃபீஸர்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், ஸ்டே டியூன்.